வெல்கம் பேக் டு மை சேனல் குவாக்கி மில்கி. இன்னைக்கு நம்ம ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: டார்க் சாக்லேட், 3 முட்டை, கொக்கோ பவுடர், சாக்லேட் சிப்ஸ், வெண்ணெய், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், சாக்லேட் சாஸ், 1 கப் மைதா, 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் சுகர். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் போட்டு நல்லா ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நான் வந்து இவ்வளோ பெரிய சாக்லேட் பாரில் பாதி அளவுக்கு நான் போட்டுக்க போகிறேன். இப்போது மெல்ட் பண்ணி வச்ச இந்த சாக்லேட் சிரப்பில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் ப்ரௌன் சுகர். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 3 எக்கு ஆட் பண்ண போகிறோம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கப் மைதா ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றுறேன். லாஸ்ட்டாக நான் வந்து இதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன் 1/2 கப். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதில் வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டார்க் சாக்லேட்டோடைய அந்த பீசஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேனை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இதில் போர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனி பேட்டரில் என்கிட்ட இருந்த ஆல்மண்ட்ஸை நான் வந்து கிரேட் பண்ணி டாப்பிங்ஸாக போட்டிருக்கேன். ஒன்ஸ் நம்ம பேட்டர் ரெடி ஆனதும் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த பேனில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணணும். 30 மினிட்ஸ் கழித்து நான் என்னோடய ப்ரௌனி சூப்பராக குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட ஸ்கொயர் ஷேப் பேன் இல்லாததுனால நான் ரவுண்ட் ஷேப் பேனில் வந்து நான் ப்ரௌனிஸ் செஞ்சேன். உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப் பேன் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாக்டாக ப்ரௌனிஸ் எப்படி வருமோ அதே மாதிரி செஞ்சு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரௌனிஸ் மேலே நான் வந்து சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் இது மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு அதுக்கு மேலே ஹாட் சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எம்மியாக இருக்கும். நிஜமாகவே இந்த ப்ரௌனிஸ் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த லாக்டவுன் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கல்பனா அண்ட் குவாக்கி மில்கி. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஏய் ஆலிவர் கம்முனுடா. No. Until then, bye from Kalpana. Easy Cookie Meeting team.